வணக்கம் நண்பர்களே. காவல்துறையினர் உங்களது எஃப்ஐஆரை பதிவு செய்யவில்லை அப்படி என்றால் என்ன செய்வது? எவ்வாறு காவல்துறையினர் எஃப்ஐஆரை பதிவு செய்ய வைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதனை எவ்வாறு பதிவு செய்ய வைப்பது அப்படின்னு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். காவல்துறையினர் உங்களது புகாரினை பதிவு செய்வதற்கான முதல் வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகளை அணுகுவது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் இந்த புகாரினை கூறி மேல்முறையீடு செய்து அதன் மூலமாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைக்கலாம். ரெண்டாவது முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய சிஆர்பிசியின் படி பார்த்தீங்கன்னா 156 உட்பிரிவு 3 படி நேரடியாக நீதிமன்றத்திலே உங்களுடைய குறைகளை மனுவாக சமர்ப்பித்து அதனை வழக்காக பதிவு செய்து உங்களுக்கான எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு வழிவகுக்கலாம். மூன்றாவது வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் புகாரினை பதிவு செய்ய மறுத்தால் நேரடியாக மனித உரிமைகள் ஆணையம் அல்லது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமாக அங்க புகார் தெரிவித்து அதன் வழியாக உங்களது எஃப்ஐஆரை நீங்கள் பதிவு செய்ய வைக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சட்டம் பேசும் நேரம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இது போன்று உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்லை மெசேஞ்சர்லயோ கேட்டு போங்க. நான் உங்களுக்கு அதற்கான பதிலை நான் அளிக்கிறேன். சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமது அடிப்படை உரிமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.